வெல்கம் டு யோகாம்பாஸ். வாட்ஸ்அப் ஸ்டோர் எங்களோடது எப்படி நீங்கள் அக்சஸ் பண்ணணும், அதுலேருந்து நீங்கள் எப்படி ஆர்டர் பண்ணலாம் அப்படின்ற விளக்கங்கள் தொடர்ந்து வர வீடியோவில் கொடுத்துருக்கேன். வாட்ஸ்அப்பில் வந்து நீங்கள் 7358118199, இன்னொரு நம்பர் 8454878199. இது ரெண்டையும் நீங்கள் வாட்ஸ்அப்பில் யோகாம்பால் ஷாப் அப்படின்னு சேவ் பண்ணிட்டு வாட்ஸ்அப் வழியாக நீங்கள் கேட்லாகை பார்த்துட்டு உங்களுக்கு என்னென்ன தேவையோ அதை ஆட் டு த கார்ட் கொண்டு வந்துட்டு அதை நீங்கள் வந்துட்டு யோகாம்பாஸ்க்கு ஃபார்வர்ட் பண்ணினீங்கன்னா உங்களுக்கு அந்த திங்ஸ்லாம் நாங்கள் அனுப்பி வைக்கிறதுக்கு ரெடியாக இருக்கோம். ப்ளஸ் அதில் என்னெல்லாம் அவைலபிள் இருக்கோ அது எல்லாமே நீங்கள் பார்க்க முடியும். உங்களுக்கு என்ன தேவையோ அதை நீங்கள் 2 பேக்கெட் 3 பேக்கெட் எப்படி வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ப்ளஸ் ஆர் மைனஸ் போட்டு நீங்கள் வாங்கிக்கலாம். தேங்க்யூ. வணக்கம், நான் உங்கள் அபிமான யோகாம்பால் சுந்தர். இன்றைக்கி இன்னொரு டிஃபன் தான். குட்டீஸ்க்கெல்லாம் ரொம்ப பிடிச்ச ஒரு இது தான். என்னென்னு கேட்டேன்னா, இந்த சீசன் வேறு இன்னும் மாம்பழம் ரொம்ப நல்லா வந்துட்டுருக்கு. அதை பேஸ் பண்ணி மாம்பழ பூரி நம்ம பண்ண போகிறோம். எப்படி பண்ணுறதுன்னு சொல்லி பார்க்கலாம். இது வந்து 2 கப்பு கோதுமை மாவு, அதே ஒரு 1/2 கப்பு ரவா, 1/4 டீஸ்பூன் கிட்ட உப்பு போடுறேன், சர்க்கரை ஒரு 1/2 டீஸ்பூன், ஒரு சின்ன பிஞ்ச் மஞ்சப்பொடி, 2 சின்ன டீஸ்பூன் நெய். நல்லா எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒரு மாம்பழம் இது நல்லா அது கதுப்பெல்லாம் மட்டும் எடுத்துகிட்டு மிக்சியில் நல்லா ஒரு தடவை அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். இதை இதில் ஆட் பண்ணிக்கலாம். இது தண்ணியே வேண்டாம், இதுலேயே பிசைஞ்சிடலாம். நல்லா டைட்டாக இருக்குது. இந்த ரவையை போட்டதுக்கு வரைக்கும் நல்ல ஒரு எல்லாம் எக்ஸ்ட்ராவாக இந்த மாய்ஸ்சர் எல்லாம் இழுத்துட்டுருக்கு. மாம்பழ பல்ப்பு தவிர நீங்கள் இதுக்கு வேறு எதுவுமே நீங்கள் ஆட் பண்ண வேண்டாம். தண்ணி எதுவுமே விட்டுறாதீங்க. மாம்பழ பல்ப்பை வச்சு இது பண்ணிடுவோம். இந்த மாதிரி இந்த கப்பால் 1 கப்பு அந்த பல்ப்பு அரைச்சி எடுத்துட்டுருக்கேன்னா இதால் 2 கப்பு கிட்ட கோதுமை மாவு தேவை, 1/2 கப்பு கிட்டக்க ரவா தேவை. இது சரியாக இருக்கும். இட் சப்போஸ் நீங்கள் பிசைஞ்சு பார்த்துட்டு உங்களுக்கு வந்து கொஞ்சம் லூஸாக இருக்குன்னா இன்னும் ஜஸ்ட் ஒரு ப்ளூன்னு மாவு ஆட் பண்ணிக்கோங்க. டைட்டாக இருக்குது பல்ப்பு போரில் அப்படின்னா மட்டும் கொஞ்சமாக நீங்கள் பால் ஆட் பண்ணி பிசைஞ்சிடுங்க. தண்ணி விட வேண்டாம். கொஞ்சமாக ஒரு 2 ஸ்பூன் 3 ஸ்பூன் பாலை விட்டு ஆட் பண்ணி பிசைஞ்சுக்கோங்க. நல்லா இருக்கும். பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் எவ்வளோ டைட்டாக இருக்குங்க. பூரி மாவு இவ்வளோ டைட்டாக இருந்தால் தான் நல்லா இருக்கும் பூரி. ஸோ இது மேலே ஒரு ட்ராப் ஆயில் விட்டுக்கோங்க. மாவுக்கு வந்து கோதுமை மாவு தொட்டுண்டே பண்ணுறத விட ஆயில் தொட்டு பண்ணுறது கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஏன்னா எண்ணெய் ரொம்ப கசண்டாக போயிடும். அதுக்கு தான் இது மாம்பழ பல் போட்டிருக்கிறதுனால கொஞ்சம் இந்த இதில் பிசுக்கு ஜாஸ்தி இருக்கும். ஒன்றும் இல்லை, இது ஜீரகம் கையிலேருந்து அதில் ஒட்டிகிட்டே இருக்குது. ஸோ இந்த மாதிரி எல்லா பூரியும் நம்ம எடுத்து வச்சுக்கலாம். ரொம்ப திக்காகவும் வேண்டாம், ரொம்ப தின்னாகவும் வேண்டாம். இந்த மாதிரி இட்டு வச்சுக்கோங்க. ஸோ எண்ணெயை காய வச்சுட்டு பார்க்கலாம். ஸோ எண்ணெய் நல்லா காஞ்சாச்சு, பூரி போடலாம். ஸோ இது மாம்பழ வாசனையோடு ரொம்ப ஜோராக ரொம்ப நல்லாயிருக்கும். இதுக்கு என்ன மாமி தொட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லி கேட்டேன்னா, கண்டிப்பாக நல்ல ஒரு தேங்காய் சட்னி இருந்தால் கூட போதும். குழந்தையில இருந்தால் மாம்பழ ஆம்ரஸ் மாதிரி பண்ணி கொடுத்துருங்க. ஆம்ரஸ் எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லி கேட்டேன்னா, நல்லா மாம்பழத்தை இதே மாதிரி நல்லா பல்ப் மாதிரி இது பண்ணிக்கோங்க. சர்க்கரையும் சேர்த்து மிக்சியில் நல்லா அரைச்சிக்கோங்க. அரைச்சிட்டு நல்லா வடிகட்டியில் அதை வடிகட்டிடுங்க. அதில் கொஞ்சமாக ஏலக்காய் பொடி, குங்குமப்பூ இருக்கிறவா போடுங்க, இல்லைன்றவா விட்டுடுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதை என்ன ஒரு கப்பில் கொடுத்து பூரி வித் ஆம்ரஸ் சாப்பிட்டோன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். மாம்பழ பூரி மாம்பழ ஆம்ரஸோடையே சாப்பிட்டான்னா எவ்வளோ நல்லாயிருக்கும் நீங்களே யோசிங்க.
மாம்பழம் பிடிச்சவா எல்லோரும் கொண்டாடிடலாம் நிச்சயமாக இது. ஆனால் யாருக்கு முடியுமோ யாருக்கெல்லாம் ஹெல்த் அதெல்லாம் இது பண்ண முடியறதோ பார்த்துக்கோங்க. ஏன்னா என்ன மாதிரி இருக்கிறவாலாம் நிறைய பேர் மாம்பழம் சாப்பிட்றாருனாலே மாம்பழம் சாப்பிட்றியான்னு என் பசங்கள்லாம் இதை மிரட்டின்னு இருக்கா. ஸோ அதாவது பார்த்து யாருக்கு முடியுமோ எல்லோரும் யூஸ் பண்ணிக்கோங்க ப்ளீஸ். ஹோப் இந்த வீடியோ எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு குழந்தைகளுக்கெல்லாம் கொடுத்துட்டு என்ன சொன்னால் குழந்தைகள் அப்படின்னு சொல்லி எனக்கு ஃபீட்பேக் சொல்லுங்க. வெயிட்டிங் உங்களோட ஃபீட்பேக் கோசரம். நன்றி, வணக்கம்.